ஹலோ மை டியர்ஸ் அண்ட் இயர்ஸ், நான் தான் உங்கள் சரவணன் கோயத்திலிருந்து. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு லீவ் மக்களே, சரியா? அதனால் இன்றைக்கி என்னோடய ரூமை வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒய்ஃப் சொன்னாங்க நம்ம க்ளீன் பண்ணுறது வந்து இது ஒரு ருட்டீனை எடுத்து வீடியோவை போடலாம் அப்படின்னு சொல்லி. அதனால இந்த வீடியோ போட போகிறேன். நான் இப்போது இந்த வீடியோ அவங்க தான் ஷூட் பண்ணிட்டுருக்காங்க வீடியோவை. மக்களே வாங்க பாருங்கள், என்ன மாதிரி வந்து வெளியூரில் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே குவைத்துக்கு வந்து என்ன மாதிரிலாம் நம்ம வந்து எல்லோரும் நினைப்பாங்க வெளியூரில் போனால் அப்படி இப்படின்னு. பாருங்கள் நம்ம என்னென்ன வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்களோ அதே தான் இங்கேயும் பண்ணுறோம், சரியா? இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. என்ன ஊர் அட்ரஸ்ஸு வேறு, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே ஒன்று தான், வேலை ஒன்று தான், சரியா? இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அதான் நம்ம ரூமில் வந்து மூணு ரூம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரூம்லேயும் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ வாரத்தில் ஒரு நாள் ஷெடியூல் போட்டு மாற்றி பண்ணிப்போம், சரிங்களா? நீங்கள் இங்கே குவைத்தில் இருந்தால், இல்லை உங்கள் வீட்டில் ஊர் இந்தியாவிலேயே இருந்தால், நீங்கள் என்ன மாதிரி வந்து உங்களோட கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுவீங்க செய்வீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, சரிங்களா? அப்போனா என்ன இதுன்றதை நம்மளுக்கு தெரிய வரும், சரியா? நம்ம வந்து இப்போ தான் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளுக்கு வந்து பெருசாக இதை பற்றி ஐடியா கிடையாது, சரியா? ஸோ அதனால் ஏதாவது இதில் தப்பு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்து வர வீடியோவில் வந்து அதை திருத்திக்கிறோம், சரியா மக்களே? ஒய்ஃபுக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்து அதில் வந்து மற்றவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரன் பண்ணணும் ஒரு ஆசை. சரி, ஓகே, நம்ம ஏதோ பண்ணுறோம், இதையும் பற்றி கொஞ்சம் கற்றுக்கிட்டு பொறுமையாக ஒன்றா பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கோம் மக்களே, சரிங்களா? இப்போ தான் க்ளீன் பண்ணணும், சரியா? நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்றத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவனுக்கு என்னப்பா ஊர்லேருந்து நினைப்பீங்க எல்லாருமே, இவனுக்கு என்னப்பா ஊரில் வந்து நல்லா சம்பாதிக்கான்ப்பா, வெளிநாட்டில் போய் பொண்டாட்டியும் கூப்பிட்டு போயிட்டான் அப்படி இப்படின்னு நினைப்பீங்க, அப்படி தானே? நீங்கள் வந்து பாருங்கள், அப்போதான் தெரியும் உங்களுக்கு என்னென்னு சொல்லி, சரியா? வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வாவுன்னு இருக்கும், நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும் இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரிலாம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, சரியா? ஆல்மோஸ்ட் சிங்கை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த கேஸை தான் க்ளீன் பண்ணணும் மக்களே. வாங்க நம்ம இப்போ கேஸை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் நினைக்கலன்னா க்ளோவ்ஸ் போடல செய்யலை அப்படின்னு சொல்லி, சரிதான் மக்களே, க்ளோவ்ஸ் போடணும் தான், சரியா? க்ளோவ்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரியாக நம்ம பண்ணி பழகியாச்சு. இது நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களா மேக்ஸிமம் கிச்சனை, அதனால் பெருசாக வந்து யாரும் வெளிலேருந்து வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சரியா மக்களே? அவங்க க்ளீன் பண்ணலாம். சோப் போட்டு நல்லா நாரை எடுத்து அழுத்தி தேய்க்கணும், அப்புறமா போகும் இதில் இருக்க எண்ணெய் கற்று எல்லாமே. இப்போ ஓகே, எண்ணெய் கம்மி. இப்போ நீங்கள் மீன்லாம் வறுத்தீங்க அப்படின்னா, மீனோ சிக்கனோ ஏதாவது வறுத்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் உள்ள ஐட்டம் இதெல்லாம் எண்ணெய் கற்று அதிகமாக இருக்கும், க்ளீன் பண்ணுறது அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஓகே, அவ்வளோ கம்மியாக தான் இருக்குது, அதனால் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் நான், சரி நமக்குலே. குவைத்தில் எவ்வளோ பார்க்குற, குவைத்தில் எல்லோரும் இவனுக்கு என்னப்பா வெளிநாட்டுன்னு சம்பாதிக்கான் இப்படி வெட்டுறியான், அது வாங்குறியான் இது வாங்குறியான் மக்களே. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ணல மக்களே, அதான் உண்மை. ரூமை க்ளீன் பண்ணியாச்சு அவ்வளோக்கு. வெளியிலலாம் ஆல்ரெடி ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, வா பண்ணலாம், இது வீடு எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, ஆசையை நான் ஏன் எடுக்கணும், பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரே மூச்சா முடிவு பண்ணியாச்சு. போகவே மாட்டாங்க, இந்த பார்த்து எல்லாத்தையும் இதுக்கே போகவே மாட்டேன்.
போகவே மாட்டேன். இன்னும் ஃபோர்ஸ் பண்ணி தேய்ச்சா தான் போகுது. ஏன்னா என்ன கேட்குது நல்லா பிடிச்சிக்கிச்சு, சைடில் இருக்கலாம் போக மாட்டேங்குது. ஓரளவுக்கு எடுத்துனேன். அவ்வளோதான். என்ன பண்ணோன்னா ஒரு துண்டு எடுத்து அப்படியே தேய்ச்சி எடுத்துடணும் மக்கள். அதை ஃபஸ்ட்டு, ஏன்னா அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்ற முடியாது. சரியா? இதில் ஒன்றும் மேக்ஸிமம் என்ன தண்ணி உடச்சி எடுத்துட்டேன். இன்னும் அளவு திரும்பி தொடங்க மக்களை. இன்னும் அளவு தண்ணியில் முக்கிட்டு துடைக்கணும். தான் இந்த சோப்பில் இருக்கிறதெல்லாம் போகும். நாங்கள் இப்போ வந்து இங்கே 7வது மாடியில் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன ஏதுன்றது வெளியில். சரியா மக்களை? பாருங்க. வாங்க மக்களை, இன்னொரு தொடச்சி எடுத்துரும். தொடச்சி எடுத்துகிட்டா வேலை முடிஞ்சு. தொடச்சி எடுத்துகிட்டா வேலை முடிஞ்சு. ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சு மக்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, சுற்றி கீழே தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் எடுத்து வரணும் மக்களே. எடுத்து விட்டால் வேலை முடிஞ்சு மக்களே. சரியா மக்களே? நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. திரும்ப சொல்கிறேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் தம்பூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பார்த்துக்கங்க. ஒர்க் அவுட்லாம் பண்ணுறாங்க, வீட்லேயே பண்ணுறாங்க. ஜிம்மை இப்போ வீட்லேயே கொண்டு வந்துட்டாங்க. இப்படிலாம் மாறி போச்சு, டெக்னாலஜி வேறு மாதிரி ஆகி போச்சு. ஒன்றும் சொல்லு இல்லை, இங்கே இருக்குது. ஏன்னா இது மட்டுமே இருக்கான்னு நீங்கள் யோசிக்கலாம். இதுக்குள்ளே பாக்ஸ்குள்ளே வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸ்குள்ளே அம்புட்டு வச்சுருக்காங்க. சகலகலா வித்தைகளையும் அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. எல்லாம் அங்கெல்லாம் இப்படி இருப்பாங்க. நான் எப்படி இருக்கேன் பாருங்க, எப்படி இருக்கேன் மக்களே. அடுப்பை பாருங்கள், ரொம்ப க்ளீனாக இருக்குது. க்ளீன் பண்ணியாச்சு. சிங்கையும் க்ளீன் பண்ணியாச்சு. கப்போர்டையும் க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சாச்சு. அதே மாதிரி டேபிளையும் க்ளீன் பண்ணியாச்சு. சரிங்களா? நீங்கள் கேட்கலாம், அவங்க கூட ஒய்ஃப் இருக்காங்களே, ஏன் அவங்க வந்து பண்ண மாட்டாங்களா அப்படின்னு. அப்படி இல்லை மக்களே. நம்மளுக்கு வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது டெய்லி ரூட்டீன் நம்மளுக்கு எங்கள் லைஃப்பில் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பதிவு பண்ண போகிறோம். சரி, அதுக்காண்டி இந்த வீடியோ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரியா மக்களே? நம்ம வந்து அவங்க தான் பண்ணணும், இவங்க தான் பண்ணணும், அந்த மாதிரிலாம் ஆர்கியூ பண்ணுறதுக்கு இங்கே வரல. அதே மாதிரி எந்த ஒரு வேலையும் நம்ம பிடிச்சி பண்ணால் அது எப்பயுமே நல்லா இருக்கு மக்களே. இப்போ நம்ம கடைசி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ளோரை வந்து ஆல்ரெடி தண்ணி ஊற்றி ப்ரஷ் பண்ணிட்டேன். ஃப்ளோரை மட்டும் தண்ணியை வந்து வைப் பண்ணி விட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு மக்களே. சரியா மக்களே? இதுதான் மக்களே நம்மளோட வீக்லி டாஸ்க்கு. நம்ம ரூமில் ஒரு நாள் லீவ் விட்டால் அந்த ஒரு நாள் லீவ்லேயும் வேலை இருக்குது மக்களே. எந்த ஒரு நாள் ரெஸ்ட் டே அப்படின்னு நம்மளுக்கு கிடையவே கிடையாது. சரியா மக்களே? நீங்கள் நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. சரியா மக்களே? உடனுக்குடனே நம்ம அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே இருக்க அந்த பெல் பட்டனை உடனே தட்டி விடுங்க மக்களே. சரியா மக்களே? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you, bye.